சன்னியாசம் வாங்குறது பெருசு இல்லை, குரு பூஜையை பார்க்கறது பெருசு இல்லை. குரு பூஜையை கலந்துக்கிட்டோம் என்று சொல்வதை விட அந்த குருமார்களை வணங்கி அங்கே ஒரு கொஞ்ச நேரமாக தபஸ் செய்யும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தப வலிமை உண்டு. நாம போய் அங்க பாத பூஜை பண்றாங்க, நமக்கு மாலை போடுறாங்க, மகேஸ்வர பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறார். அவரை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குது, அவருடைய இடத்துல நமக்கு திருவடி பூஜை கிடைக்குது. ஆகினால கொஞ்ச நேரமாவது அந்த மண்ணில் உட்கார்ந்து அவரோடு உட்கார்ந்து தபம் பண்ணணும். நமக்கு பெரிய செல்வம் என்ன செல்வம்னா, ஒரு துறவியை சார்வதற்கு ஒரே ஒரு காரணம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். ரெண்டு விஷயத்தை நம்ம கேட்கக்கூடாது. துறவிக்க நதி மூலமும் ரிஷி மூலமும் அறியக்கூடாது. நதி எங்கிருந்து உற்பத்தி வந்து யாருக்கும் தெரியாது. ஒரு துறவி வர்றாருன்னா அது யாருக்கும் தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தால அவங்க துறவியாகி வந்துருவாங்க. அப்படி வந்த பிறகு நாம் துறவியாகிவிட்டோமே, இப்படியே இருந்தால் நமக்கு என்ன பலன்? இறைவன் நம்மளை ஏன் துறவி ஆக்கினார்? நாம் ஏன் துறவரை புகுந்தோம்? பெரிய வியாபாரம் பண்ணவே, நல்லா படிச்சவே, நல்ல உத்தியோகத்தில் இருந்தவே, நாம் ஏன் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இது நமக்கு ஜென்ம புண்ணியம், பிறவி பயன் நீக்குதல். நம்ம குடும்பத்திலையும் ஒரு குடும்பத்தில் ஒருவன் சன்னியாசியாய் செல்வானாகி 21 தலைமுறை நல்லா இருக்குமா? ஒரு குடும்பத்தில் ஒருவர் தொழிலாளர் வர்றாருன்னா அடுத்த 21 தலைமுறை அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இந்த அனுபவபூர்வமா நீங்க பார்க்கலாம். ஐயோ நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு கவலைப்படாதீர்கள். இது கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் இப்போ ஒரு சிறப்பான செய்தி சொல்லிட்டு இருக்க போறேன். இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி இந்த துறவுல இருக்குதா? துறவிகளை ஏன் போல மக்கள் எல்லாம் வணங்குறாங்க? துறவிக்கு ஏன் நமக்கு ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கிறது என்பதை நம்ம கடைசியா ஒரு செய்தி சொல்லி பார்க்கிறோம். நாம் துறவரை கொடுத்த பிறகு இது மாதிரி சுவாமிகள்லாம் குருபூஜை நடக்குன்னு சொன்னா போகணும். அங்கே இருக்கிற சுவாமியை போய் வணங்கணும், அவருடைய வரலாறை கேட்கணும். நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடும் போது சுவாமி வரலாறு என்ன, இந்த ஊர்ல வந்து என்ன தபசு செய்தார், என்ன அற்புதங்களை செய்தார், அவர் யாருக்கு அவருடைய வழிபாடு என்ன, அவருக்கு குருநாதர் யாரு, கூடு விட்டு கூடு வாய்வாங்க, மனுஷனோடு மறைந்து இருப்பார்கள், மனிதர்கள் கல்லாக மாறுவார்கள், மனிதர்கள் ஜோதியாக மாறுவார்கள். இப்படியெல்லாம் துறவிகள் செய்யக்கூடிய பவர் உண்டு. அப்படிப்பட்ட நல்ல துறையை நாம வழங்குவதற்கு தான் இங்க வந்திருக்கிறோம். சன்னியாசிகள் ஏதோ தெரியாம ஒரு சன்னியாசி வாங்கிட்டுமே அவங்க என்ன பண்றது கவலைப்படாதீங்க. இப்படிப்பட்ட இடங்கள்லாம் சென்று சேவை செய்து அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை எப்படி ஒரு இப்ப எளிமையான முறையில உங்களுக்கு சொல்லலாம். ஒரு சென்னையில டாக்டர் இல்லைன்னா நாம போய் கேட்போம், ஏன் டாக்டர் போடுமா, எனக்கு டாக்டர் இல்லைங்கிறோம். அது மாதிரி நம்முடைய உடம்புல ஞானங்கள் வலிமை குறைவாக இருக்குமாயி இதுவான தபசுகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனால் நமக்கு நல்ல ஒரு ஞான வயலாக்கி கிடைக்கும், ஒரு ஞானத்தை கிடைக்கும். ஆதிசங்கரர் சொல்றார், பவித்ரே லோக லட்சணாயம் லோக புருஷா. இதுதான் லோக புருஷன் பேர். யார் உலகிற புருஷன் கேட்டீங்கன்னா நல்ல சன்னியாசி தான் லோக புருஷன். லோகே தத்துவவாசகா, அவர்கள் செய்த தவறுகள் தத்துவங்கள்லாம் நமக்கு தெரியும். எப்படி ஒரு காற்று போட்டா அந்த போன் வேலை செய்தோ அது போல இவ்வாறு தவமான தவப்புருஷர்களுடைய இடத்துக்கு வரணும். அந்த அவர்கள் இந்த மண்ணிலை என்ன செய்தார்கள், இந்த மண்ணுக்கு அவர்கள் என்ன அனுகிரகம் பண்ணார்களோ அதெல்லாம் நமக்கு. அப்படிப்பட்ட இந்த சுவாமி நல்ல தமிழ் இருக்கு, நல்ல தபசி அது கிடைச்சிருக்கு. நாமளும் முதல்ல தப்பு செய்யலாம். மனிதன் 2 விதமாக ஞானத்தை அடையலாம்.
வேறு எந்த மதத்திலையும் இரண்டு விதமான ஞானம் கிடையாது. யாரா இருந்தாலும் கிடையாது. நம்முடைய இந்து மதத்தில் மட்டும்தான் ரெண்டு விதமான ஞானம் உண்டு. ஒன்று பிறவா, பிறவே இல்லை, மீண்டும் பிறவியில்லாத ஒரு பையன் இந்து மதம் ஒன்றுதான். மனிதனை போல எல்லோரும் இறந்துவார்கள். துறவிகள் நினைச்சா நாம் மனிதனை போல இறக்காமல் மறையலாம். நம்மளால் மறைய முடியும். அத்தனை சிறப்புடைய கேள்விகள் நம்முடைய இந்து மதத்தில் இருக்கு. அதுவான சாப்பிடுகள் எல்லாம் நீங்க பாருங்க, உங்கள் கண்ணுக்கு மறைந்திருப்பார்கள். அந்த நேரம் வந்துதான் நம்ம கண்ணுக்கு துறவிகள் கிடைப்பார்கள். துறவிக்குள்ளேயே துறவியாக உட்கார்ந்திருப்பாங்க தெரியாது. ஏன்னா நமக்கு தெரியும், ஞானசம்பந்தர் 5 வயசு பயிர் பாண்டார். பித்தாய் திரிசூடி பெருமாளாய் அருளாளார் எத்தாறு நினைக்கின்றேன் மனத்துள்ளே வைத்தார் திருப்பெண்ணை நன்கூறானே. இறைவன் ஒரு பித்தன் போலதான் வருவான், வைத்தியாளர்களாக இருப்பார். இறைவனுடைய வழிகளை நாம் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால என்ன சொன்னார்? பித்தாய் திரிசூடி பெருமாளை அருளாளார் எத்தாறு நினைக்கின்றேன் மனத்துள்ளே வைத்தார் திருப்பெண்ணை நன்கூறானே. ஆனால் இறைவன் பித்தன் போல வருவான். ஒரு வைத்தியாளர் இந்த ஊர்ல இருப்பார், நமக்கு தெரியாது. நாம அவரை பார்த்து வைத்தியார் நினைப்போம், அவர் நம்மை பார்த்து வைத்தியார் நினைப்பாராம். இந்த உடம்பு ரெண்டு விதமான ஞானத்தை அடைவதற்கு இந்து மதம் மட்டும்தான் புரிகிறது. ஒன்று ஜோதியாக மறையலாம். இந்து மதத்திலே நம்முடைய உடம்பு ஜோதியாக மறையும். இன்னொன்று கல்லாக மாறலாம். ரெண்டு விஷயம் தான். உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்க. உங்கள் உடம்பு நிச்சயமாக ஜோதியா மாறும், நிச்சயமாக கல்லா மாறும். அதற்கு கடும் தவம் செய்யணும். தவம் செய்யாம அங்க போய் என்ன கொடுப்பாங்க, கிடைக்குமா, அப்படியெல்லாம் நாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கோயிலுக்கு நாம் என்ன சேவை செய்யலாம், இங்க தனியா உட்கார்ந்து எவ்வளவு நாள் தபஸ் செய்யலாம். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மதங்களையும் நாம் தபஸ் செய்யணும். உதாரணமா 63 நாயன்மார்களுக்கு எங்கேயாவது சமாதி இருக்கா? 63 நாயன்மார்களுக்கு எங்கேயாவது சமாதி இருக்கா? யார் சொல்றா பார்க்கலாம்? கை சித்தாந்தம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 63 நாயன்மாருக்கும் சமாதி கிடையாது. 63 நாயன்மார்களும் ஜோதியாக தான் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க பெரிய சிவாலயங்களெல்லாம் 63 நாயன்மார்களும் ஒருபோது வைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க பிறந்த ஊர் இருக்கும். சுந்தர பிறந்தவங்க திருநாவலூர். அவர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார். அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க அம்மா இருந்தாரு. அவங்க ஜோதியான ஊர் இருந்த ஊரு திருவெண்ணைநல்லூர். 63 நாயன்மார்கள் பிறந்த ஊர்களுக்கும் தாழ்தறியார் பெயர் தெரியும். ஆனால் அவர்கள் ஜோதியானதோ அவர்களுக்கு சமாதியோ கோயிலோ சிவலிங்கமோ கிடையாது. மனிதன் நினைத்தால் தன் உடம்பை ஜோதியாக மாற்றலாம். மாணிக்கவாசகர் பிறந்தது மதுரையில. அவர் ஜோதியானது சிதம்பரம் திருவடியில.